அக்கா, இப்போ உனக்கு இருக்கிறது ரெண்டே வழிதான். என்ன பண்ண போறேன்னு நீயே முடிவு பண்ணிக்க. அதனே 2 வழி. நீ யார் மேல சந்தேகப்படுறியோ அது யாருன்னு எங்க எல்லாருக்கும் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நான் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அம்மா, அக்கா மாறல, எல்லாம் நடிப்புதான்னு சொல்லிடுவேன். நீ என்ன நேரடியா மிரட்டுறியா? ஆமா, உன்னை மிரட்டுறதா அப்படியே வச்சுக்க. அப்படி இல்லைன்னா அம்மா உன் வீட்டை கூட்டிட்டு போயிடு. இதுக்கு மேலேயும் அம்மாவை என்னால இப்படி பார்க்கவே முடியாது. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் அம்மா. அது வரைக்கும் பொறுமையா இரு. அதோட நான் சந்தேகப்படுற ஆள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதையும் தாராளமா சொல்றேன். இதுக்கு மேலேயும் மறைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா என்னோட சந்தேகம் நாளுக்கு நாள் உறுதியாகிக்கிட்டே இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நிக்கில் தான். நிக்கிலா? ஆமாம் பிரபா, அவன் தான். தனுவும் நிக்கிலும் தனியா திருட்டுத்தனமா பேசுறத நிறைய தடவை நான் பாத்திருக்கேன். நிக்கில் தனுவ பாக்குற விதத்தையும் அவகிட்ட பேசுற விதத்தையும் பார்த்தா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தப்பான சம்பந்தம் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் ஆலியாக்கும் நிக்கிலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் சொன்னேன். ஏன்னா நான் சந்தேகப்படுற மாதிரி நிக்கிலுக்கும் தனுவுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்தா நிக்கில் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். அதெல்லாம் சரிதான் பிரக்யா. ஒருவேளை ஆலியா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா அவ எதுக்காக நிக்கிலா கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க போறா? பாட்டி, ஆலியாவை பத்தி நமக்கு தெரியாதா? அவன் நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான். ஆலியா என்ன சொல்ல போறாங்கிறது முக்கியம் இல்ல, நிக்கில் என்ன பதில் சொல்ல போறாங்கிறதா நமக்கு முக்கியம். ஆலியா ராக் ஸ்டார் அபியோட ஒரே தங்கச்சி. இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க யாரா இருந்தாலும் விருப்பப்படுவாங்க. அதுவும் இல்லாம நிக்கில் வேற மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கான். ராக் ஸ்டார் அபி குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறது அவனுக்கு எல்லா விதத்திலயும் லாபம் தான். ஆனா ஒருவேளை அவனுக்கும் தனவுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்ததுன்னா அப்போ இவ்ளோ லாபம் இருக்குன்னு தெரிஞ்சும் அவன் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு தான் சொல்லுவான். பிரக்யா, உங்க ஐடியாலாம் நல்லதா இருக்கு. ஆனா நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போறோம்? அத சொன்னாதானே எங்களுக்கும் புரியும். சிம்பிள், அவங்க முடிவுக்காக வெயிட் பண்ணணும். ஆமாமா, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் பாட்டி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிக்கில் கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன்னா ஒருவேளை தனுவுக்கும் நிக்கிலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னா இந்நேரம் தனு நிக்கில் கிட்ட இங்க நடந்த விஷயத்த நிச்சயமா சொல்லிருப்பான். இதுல இருந்து தப்பிக்க என்ன வழின்னு நிச்சயமா பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீ சொல்றது உண்மைதான். நான் இன்னைக்கே அபிகிட்ட இத பத்தி பேசுறேன். எப்படியாவது நிக்கில் கிட்ட அவனை பேச வைக்கிறேன். இரு இப்பவே அவனுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க என்ன எமோஷனலி டார்ச்சர் பண்ணாதீங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஆலியா, ஆலியா, ஆலியா. ஆனா ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்ன திடீர்னு ஏன் ரூமுக்கு வந்திருக்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பேசணும். என்ன விஷயம்? அது நானும் பாட்டியும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். இப்ப என்னன்னா புதுசா டிசைட் பண்ணிருக்கீங்க? உன் கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். முடியாதுன்னா இப்ப என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுவும் அந்த நிக்கில கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. ஏன் பண்ணிக்க மாட்டேன்? ஏன்னா உனக்கு மூளைகளை ஏதாவது கெட்டு போச்சா? அந்த பிரக்யா சொன்னா உடனே கேட்டுருவியா? இந்த வீட்ல எல்லாமே அவ வச்சதுதான் சட்டமா? என்னால எனக்கு பிடிச்சவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். உனக்கு பிடிச்சவனு யார சொல்ற? பிரபாவையா? இங்க பாருண்ணா, நான் என்னோட பழைய லவ் எப்பவும் மறந்துட்டேன். அவன் என் மைண்ட்ல இப்ப சுத்தமா கிடையாது. நீ சொல்றது உண்மைனா அதை ப்ரூவ் பண்ணி காட்டு. பிரபாக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபி. நான் சொல்றது உண்மை. உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. அந்த நிக்கில என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவ்வளவுதான். ஐ கேன் நாட் மேரி ஹிம். அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? கம்யா சிடா. ஆலியா, உன் ப்ராப்ளம் என்ன? நிக்கல் குட் லுக்கிங் ஃபெலோ, ஹார்ட் ஒர்க்கிங், உன்ன மாதிரி கிளாஸியா இருக்கான். யா, ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அதை பார்த்துக்க தான் நான் இருக்கேன்ல. வாட்ஸ் அ ப்ராப்ளம்? ஆலியா, லிசன் டு மீ. நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டனா நீ செஞ்ச எல்லா தப்பையும் நான் மறந்துடுறேன். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாம் பழைய மாதிரியே மாறிடும். நீ எது கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? இங்க பாருனா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ அப்ரிஷியேட் ஆல் திஸ். பட் இந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிட்டா மட்டும் போதுமா? நிக்கில் ஒத்துக்க வேண்டாமா? உன் தங்கச்சிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒருத்த என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைனா என்ன பிடிச்சி he should marry me because of me. I understand what you're saying. நீ ஒன்னும் உடனே கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. ஐ மீன், முதல்ல பேசுவோம், அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணுவோம். கல்யாணம் முடிவாகிறதுக்கு முன்னாடி நான் நிக்கிலோட பழகி அவன் எப்படிப்பட்டவன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் ஓகேனா மட்டும்தான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப யோசிக்காம ஓகே சொல்லிடாலியா. மற்ற எல்லாத்தையும் உன்னோட அண்ணன் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, கம்மியா. ஓ காட், இது என்ன புது பிரச்சனை? நான் உடனே அந்த நிக்கில் கிட்ட பேசி ஆகணும். அந்த நிக்கில் மட்டும் அவசரப்பட்டு கோவத்தில் ஏதாவது முடிவெடுத்தா அப்புறம் எல்லாம் போச்சு. ஆலியாவை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது நிக்கில கன்வின்ஸ் பண்ணணும்.
அவனும் ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும். பட் எப்படி? நீங்க வச்ச பொக்கேஸ் எல்லாம் எங்க? அண்ட் பிரக்யா அவ ரியாக்ட் பண்ண மாதிரியே தெரியல. அப்படின்னா போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சா? ஏய், இவன் எப்படி இங்க வந்தான்? இவனை நான் உள்ளதானே தூக்கி போட்டிருந்தேன், வெளியே எப்படி வந்தான்? இவன் அவன் தானே? அவனே தான். ஆமா, உங்க குண்டச்சியோட இந்த பையன் யாரு? எனக்கு என்ன தெரியும்? நீ தானே கொண்டு வந்த. நானா? நான் எப்ப எடுத்துட்டு வந்தேன்? என்ன தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? நேத்து நைட்டு நீ ஓ, அப்ப நேத்து நைட்டு என்னென்ன நடந்துச்சுன்னு மேடம்க்கு ஞாபகம் இல்ல. தடுக்கி விழுந்த மேட்டர்ல இருந்து ததுங்கினத்தோ மேட்டர் வரைக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியுமா? நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு? எது நடக்கணுமோ அதான் நடந்துச்சு. இது என்னைக்கோ நடந்திருக்க வேண்டியது. ஆக்சுவலா நேத்து ராத்திரி நடந்தத என் லைஃப்ல என்னைக்கும் என்னால மறக்கவே முடியாது. பிராங்கா சொல்லணும்னா நீ இப்படி எல்லாம் நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் நான் என்ன பண்ண? ஆசையை அடக்க முடியல. ஏய், எங்க ஓட பாக்குற? நேத்து நைட் என்ன அப்படி ஓட ஓட விரட்டின? போய் நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. இதெல்லாமே போய். ஏய், நான் ஏன் போய் சொல்ல போறேன்? இன்ஃபேக்ட் என்கிட்ட ப்ரூஃப் கூட இருக்கு. ப்ரூஃபா? ஞாபகம் இல்ல? அது எப்படி இருக்கும்? நானே சொல்றேன். என் கூட வா. இந்த டால பாத்தியா? இதுதான் ப்ரூஃப். நேத்து ராத்திரி வரும்போது நீ தான் இந்த டாலை உன் கூட கொண்டு வந்த. நான் குண்டச்சி கூட பேசுறது உனக்கு பிடிக்கல, என்னையும் குண்டச்சியும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த டாலை கொண்டு வந்திருக்கிறதா சொன்னேன். உங்க குண்டச்சி இனிமே உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ண தெரியுமா? நேத்து ராத்திரி இந்த 2 டால்ஸ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. என்னது? நான் எதுக்காக இந்த டால்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்? நீங்க என்கிட்ட விளையாடுறீங்க. ஏய், நான் ஏன் உன்கிட்ட விளையாட போறேன்? இதுக்கு இப்படி டென்ஷன் ஆனா எப்படி? இதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொன்னா நீ ஷாக் ஆயிடுவ போல இருக்க. இல்ல, அதெல்லாம் எதுவும் நடக்கல. நீங்க சும்மா சொல்றீங்க. அப்படியா? சரி, நீ சொல்ற மாதிரியே நான் சொல்றது பொய்யாவே இருக்கட்டும். நேத்து ராத்திரி நீ என் கூட டேட்டிங் வந்தது உண்மையா இல்லையா? ஆமா, ஆனா நீங்க என்ன ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டீங்க. எப்படி கூட்டிட்டு போனா என்ன? டேட்டிங்க்கு வந்தியா இல்லையா? நான் என் மனசுல இருக்கிற விஷயத்த உன்கிட்ட சொன்னனா இல்லையா? அத நீங்க சும்மா தான் சொன்னீங்க. நான் சும்மா எல்லாம் சொல்லல, சீரியஸா தான் சொன்னேன். அண்ட் நீ ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னை விட நீ தான் ரொம்ப ஓப்பன் டைப் ஆயிட்ட. உன் மனசுல இருந்த எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்ட. என்ன? எந்த உண்மை? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் நடந்த கிளைமேக்ஸ் நான் உன்கிட்ட சொன்னேன்னு வெய், மைண்ட் பிளாக் ஆயிடும். என்னாச்சுன்னு சொல்லுங்க. அதத்தானே இவ்வளவு நாளா மறைச்ச. சொல்லிட்டேனா? அதோட விட்டியா? அதுக்கப்புறம் நீ பண்ணதற்கு
அதை மட்டும் உன்கிட்ட சொன்னா நீ டோட்டலா ஃபிளாட் ஆயிடுவ. என்ன டார்லிங், வட்டா? நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. இப்படிதான் ஆரம்பிச்ச. இதே மாதிரி என் கைய பிடிச்சு என்ன ரூம்குள்ள இழுத்துட்டு வந்த. நான் இப்படிதான் உன்ன மாதிரி பின்னாடியே போனேன். நீ என்ன மாதிரி முன்னாடியே வந்த. நான் பின்னாடி போனேன், நீ முன்னாடி வந்த. அப்புறம் நீ என்ன டைட்டா பிடிச்சு பெட்டு கிட்ட நிக்க வச்ச. அப்புறம் என்ன, நீ என்ன லைட்டா இப்படி தள்ளி விட்ட. நான் பெட் மேல இருந்தனா, அப்புறம் நீ காட்டு போன மாதிரி என் மேல பாஞ்ச. இப்படி. அப்புறம் பூனை மாதிரி ஒரு சவுண்ட். மியாவ். நான் பூனை மாதிரி எல்லாம் சத்தம் போட்டேனா? மியாவ்னா? சவுண்ட் மட்டும் இல்ல, சேஷ்ட கூட பண்ண. அதுக்கப்புறம் நீ உன் கையை எடுத்துட்டு வந்து என் முகத்து முன்னாடி இப்படி பண்ண. நான் என் கண்ணை மூடிக்கிட்டேன். இதே மாதிரி தான். அதுக்கப்புறம் கோல்ட் ஃபிஷ் மாதிரி உன்னோட லிப்ஸ இப்படி ஏன் லிப்ஸ் கிட்ட கொண்டு வந்த. அதுக்கப்புறமா போங்க, எனக்கு வெக்கமா வருது, சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? சிச்சி, மரியாதையா சொல்லுங்க. வெக்கமா இருக்குல்ல? எனக்கும் அப்படித்தான். ஆனா நடந்த ஒவ்வொன்றையும் நான் ரொம்ப ரசிச்சேன். கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஹலோ. ஹாய் நிக்கில், வாட்ஸ்அப்? ஆல் குட். என்ன விஷயம் சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, அது ஒரு போரிங்கான மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன். ஓகே, எப்போ ஃப்ரீயாவ? சொல்ல முடியல அபி. நைட் ஆனாலும் ஆகலாம். ஏன்? கிரேட். அப்போ மீட்டிங்க்கு அப்புறம் எதுவும் பிளான் பண்ணிக்காத. நான் உன்னை டின்னருக்கு இன்வைட் பண்ணுறேன், என் வீட்டில் என் ஃபேமிலியோட. லிசன் நிக்கில், நான் உன்னோட எந்த ப்ராஜெக்ட்க்கும் முடியாதுன்னு சொன்னதில்லை. அதே மாதிரி நீயும் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்னு நம்புறேன். ஐ ஹேவ் சம்திங் இம்பார்ட்டன்ட் டு டிஸ்கஸ். வெல், இட்ஸ் நாட் அ த்ரெட். ஜஸ்ட் டேக் இட் அஸ் அ ரெக்வெஸ்ட். ஆல்ரைட்? ஷியோர் அபி, கண்டிப்பா வரேன். ஒரு ராக் ஸ்டார் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா வரேன். Great, see you then. All right. Hey, கவிதா. எஸ் சார். இன்னைக்கு நைட் டின்னருக்கு நான் நிக்கில இன்வைட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீ நல்லபடியா பண்ணிடு. குட் ஃபுட் அண்ட் ஆல். அண்ட் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எக்ஸைட் ஆக வேணாம்னு சொல்லிடு. ஓகே சார், அதை நான் பார்த்துக்கிறேன். ஏய் ஆர்வ கோளாறு, எப்படி வா? எஸ் சார். என்ன எஸ் சார்? எவ்வளோதான் வேலை பார்ப்ப? நீ பேசாமல் 2-3 நாளைக்கு லீவ் எடுத்துட்டு எங்கேயாவது போயிடு. என்ன சார், அக்கா லீவ் கொடுக்குற வரைக்கும் நான் எப்படி லீவ் எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? உங்க அக்காவை நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? அந்த லேடி ஹிட்லரை நான் பாத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணு, மூவிக்கு போ, டிஸ்கோ பார்ட்டின்னு போ. ஒருவேளை உனக்கு கார் வேணும்னா டிரைவரோட அனுப்புறேன். சார், நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன்னா டோட்டலா வேலையை விட்டு நிக்க வேண்டியதுதான். இங்க ஏதோ நடக்க போகுது, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அப்படிதானே? சரி, நான் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வரேன். என் தங்கச்சி ஆலியாவுக்கு நான் ஒருத்தனை மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு ஆர்வ கோளாறு வீட்டுல இருந்தா பிரச்சனை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது எனக்கு வேணுமா? இல்ல சார், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். உங்களோட ஃபேமிலினா இது என்னோட ஃபேமிலி மாதிரி தான். அதாவது உங்களுக்கு சிஸ்டர்னா அவங்க எனக்கும் சிஸ்டர் தான் சார். நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நான் இங்கே இருக்கேனே சார், ப்ளீஸ். சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறதுனால கவிதாக்கு ஹெல்ப் பண்ணு. ஆனா ஒண்ணு, உங்க அக்கா சொன்னா அது இதுன்னு ஏதாவது ஏடா குணம் பண்ண, நீ இங்க இருக்க மாட்டேன். ஓகே சார், தேங்க்யூ சார். பட் சார், ஆலியா மேம் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க. நான் ஆலியாவை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இன்னைக்கு ஈவினிங் நிக்கில கன்வின்ஸ் பண்றது தான் பாக்கி. கம் ஆன், கெட் டு வர்க் கைஸ். ஆலியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? அண்ணா எதுக்காக அந்த பிரக்யா சொன்னதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும்? இடியட். அந்த பிரக்யா வேணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த முடிவை அவ கேஷுவலா எடுத்தாளா இல்ல இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாளோ?
நான் கேள்விப்பட்டது உண்மையாலியா? வாமா, நீ மட்டும் தான் பாக்கி. நீயே சொல்லு. ஒத்துக்கிட்டுமா? சொல்லு. சும்மா சீன் போடாது, நேரடியாவே கேக்குறேன். நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டியா? நான் ஒன்னும் ஓகே சொல்லல. அப்புறம் எப்படி அபி கான்ஃபிடென்ட்டா உன் கல்யாணத்தை பத்தி எல்லார்கிட்டயும் பேசுறான்? ஏன்னா நான் நோனும் சொல்லல. நீ பேசுறத கேட்கும்போது எனக்கே குழப்பமா இருக்கு. அப்படி இருக்கும்போது மத்தவங்க எப்படி எடுத்துக்குவாங்க? ஓ ப்ளீஸ் தனு, அண்ணாவும் நானும் இங்க பேசுனது உனக்கு எதுவும் தெரியாது. தெரியாம பேசாத. அவன் என்கிட்ட எப்படி பேசினான்னு உனக்கு தெரியுமா? ஐ மீன் இட்ஸ் an எமோஷனல் பிளாக்மெயில். அப்படின்னா அதுக்காக நீ நிக்கில கல்யாணம் பண்ணிக்க போறியா? உனக்கு ஏதாவது மூளைகளை கெட்டு போச்சா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நேரடியா சொல்ல வேண்டியதானே? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க தனு. இப்ப நான் நோ சொன்னேன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். என்னமோ நாளைக்கே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. கொஞ்சம் ஆற போட்டோம்னா இந்த விஷயத்தை எப்படி தடுக்கலாம்னு யோசிக்கலாம் தனு. சரி, இந்த நிக்கில் எங்க தான் போனா? எத்தனை தடவை அவனுக்கு ஃபோன் பண்றது? எப்ப ஃபோன் பண்ணாலும் அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான். நாம அவன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவன் இங்க வந்து அண்ணா கிட்ட ஏதாவது ஓகே சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நம்ம பிளான் எல்லாமே அவ்வளவுதான் தரும். இப்ப என்ன பண்றது? கண்டிப்பா ஏதாவது ஐடியா கிடைக்கும். உனக்கும் ஆண்டவன் மூளை கொடுத்துருக்கான், அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி என்னைய திரும்ப திரும்ப கேட்காது. இது ஏன் ப்ராப்ளம் இல்ல. ஆலியா, இந்த ஐடியா நல்லதா இருக்கு. நீ பேசாம நிக்கல கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? என்னோட ப்ராப்ளமும் அதோட சால்வ் ஆயிடும்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்லுவ? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆலியா, நான் அந்த அர்த்தத்துல நீ உங்ககிட்ட எதுக்காக அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அந்த நிக்கில வேணா ஃபூல் ஆக்கத்தனும், நான் ஃபூல் ஆக மாட்டேன். நீ நினைச்சதை சாதிக்கணும்னா யார வேணாலும் பலியாக்குவியா? ஆலியா, லிசன் டு மீ. நான் என்ன நல்லா அந்த நிக்கில் மேல தான் நான் கோவமா இருந்தா, ஆனா இப்போ ஓமல தான் எனக்கு கோவமா இருக்கு. ஆலியா, நான் என்ன சொல்ல நீ வரேன்? சொல்ற எதையும் நான் புரிஞ்சுக்க தயாரா இல்ல. மரியாதையா ரூம் விட்டு வெளில போ. ஆலியா, நான் வந்து வாயை மூடிட்டு போன்னு சொல்ல. ஆலியா, போடி. Stupid. Irritating. Idiot. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில ஏன் தலையில கை வைக்கிறான்? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நீ ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் என்னை விட ரொம்ப ஓப்பன் டைப் ஆயிட்ட. உன் மனசில் இருந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வை, மைண்ட் பிளாக் ஆயிடும். அவர் சொன்னதெல்லாம் போய் நான் அப்படியெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேன். அவர் என்ன வெறுப்பேத்துறாரு. பிளான் பண்ணி என்னை ஏமாத்தி ட்ரிங்க் பண்ண வச்சுட்டு காலையில இப்படியெல்லாம் போய் சொல்லி என்ன டெஸ்ட் பண்றாரு. திரும்ப வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். பாருடா, வழி மேல விழி வச்சு எனக்காக காத்துட்டு இருக்கீங்களோ? இதுக்கு மேல நான் உன்னை காக்க வைப்பேனா? இப்பவே ரெடி ஆகிறேன் பாரு. போதும், உங்க நாடகத்தை நிறுத்துறீங்களா? நாடகமா? என்ன நாடகம் பேப்? பேப் இல்ல பாஸ். நான் உங்க பாஸ் ஞாபகம் இருக்கட்டும். ஸ்வீட்டா, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு செல்லம்? இப்பதான் உங்க திட்டம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. நீங்க பிளான் பண்ணி என்ன டேட்டிங்க்கு கூட்டிட்டு போனீங்க. என்ன பிளான் பண்ணி ட்ரிங்க் பண்ண வச்சீங்க. ஏன்னா அடுத்த நாள் எனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்பதானே உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா போய் சொல்லலாம். காலையிலேயே ரூம் பூரா ஃப்ளவர்ஸ் வேற வச்சிருக்கீங்க. அத பார்த்த உடனே நான் கோவப்படாம சாந்தமாயிடுவேன் நினைச்சீங்களா? அந்த மாதிரி எதுவும் நடக்காது. இந்த எரிமலை வெடிக்க போகுது, நீங்க தப்பிக்க முடியாது. ஒன்னா நம்பர் கேடி கூடவே இருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் இவ்ளோ கரெக்டா சொல்றானே. நீ ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்கிட்ட போய் சொல்லவே இல்லையே. நான் நடந்த விஷயத்தை தான் நான் உன்கிட்ட சொன்னேன். இட்ஸ் ட்ரூ. போய் எல்லாமே போய். ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க, இல்லனா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நீங்க போய் சொல்லி ஏமாத்தி என்ன ட்ரிங்க் பண்ண வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமா என் முடியாத நிலைமையை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டீங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? நான் கம்ப்ளைண்ட் பண்ண தான் போறேன். இப்பவே பண்ண போறேன். ரோஹித், லாயரை கூப்பிடு. இவளை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணியாகணும். இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சது. ரோஹித், ஏன் சும்மா கத்தி ஊரை கூட்டுற? எதுவும் நடக்கல. நேத்து அப்படிலாம் எதுவும் நடக்கல. I was just pulling your leg. நேத்து அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. நீ போலீஸ் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். நீங்க பயந்துட்டீங்களா? யாரை பார்த்து பயந்துட்டீங்களான்னு கேக்குற? இந்த வீட்டு விஷயத்துல போலீஸ் இன்வால்வ் ஆக வேண்டாம்னு பாக்குறேன். அதான் அப்படி சொன்னேன். நம்பலாமா? இதுக்கு கோர்ட்டுக்கு போய் சத்தியமா பண்ணி சொல்லுவாங்க. ஓகே. ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணதா உன்கிட்ட சொன்னேன்ல, அது மட்டும் உண்மைதான்.
அதுக்காக நீ ரயில்வே போலீஸ், டிராபிக் போலீஸ், FBI, CBI, RBI, GI யார்கிட்ட வேணா போ, எந்த ஐக்கும் நான் பயப்பட மாட்டேன். என் ஸ்டேட்மெண்ட்டை வாபஸும் வாங்க மாட்டேன். ஹவுஸ் தட்? இன்னொரு விஷயம், உன்னை பெட்ல தள்ளி நான் ஒரு கதை சொன்னல, அதை உண்மையாக்காம நான் விட மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது புரியும். அன்னைக்கு நீயா என்னை தேடி வருவ. அப்போ என் ஃபீலிங்ஸ்க்கு ஒரு ஃபினிஷிங் டச் கொடுப்பேன். அன்னைக்கு நான் உன்னை பேசவே விட மாட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த கிஸ் விஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஐம் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் இட். ஆல் ஓவர் இந்தியாவில் என்ன மாதிரி கிஸ்ஸர் கிடைக்கவே மாட்டான். நாக்கு தவற மாட்டேன். அப்படி பண்ணாதீங்க. ஐ ஹேட் யூ. நீ ஐ ஹேட் யூன்னு சொல்றது கூட என் காதுக்கு ஐ லவ் யூன்னு தான் விழுது. ஏய் ஸ்வீட், பொதுவா எல்லா கப்பல்ஸ்க்கு நடுவுலையும் இந்த மாதிரி லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருக்க தான் செய்யும். நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்போ சேம் ஸ்டோரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹேட் பண்றதை விட்டு கொஞ்சம் லவ் பண்ணி தான் பாரு. அப்புறம் ஹேட்டுங்கிற வார்த்தையே மறந்துடுவேன். எனக்கு உன் மனசுல அந்த லவ்ங்கிற ஃபீலிங் எனக்காக வருதோ, உன் மனசு அலப்பாய ஆரம்பிக்கும். அத உன்னால அடக்கவே முடியாது.